வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 2-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணி வடிகட்டிட்டு 1 கப்புக்கு 1.5 கப்புங்கிற ரேஷியோவில் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு விசில் அப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வைக்கலாம். இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பிளேட்டில் நான் இதை பரப்பி ஆற வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நறுக்குன முட்டைகோஸ், கொஞ்சமாக பீன்ஸு, இதே மாதிரி ஒரு கேரட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக குடைமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இந்த காய்கறிகளோட நிறமெல்லாம் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காய்கறிகளெல்லாம் ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 70-80% வெந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் வினிகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அல்லது டொமேட்டோ சாஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட இதை நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கலந்ததுக்கப்புறமா இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.